Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. I am Dachu. இன்னைக்கு இந்த லைட் அது இல்ல பிரைட் கம்மியா இருக்கனால இப்போ நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் vlog. எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். எங்க போறனே தெரியல நம்ம வீட்ல இரு. எங்களுக்கே செம சர்ப்ரைஸ். இப்போ நார்மலா படுத்து தான் இருந்தோம். சரி அம்மா வந்து சரி நம்ம வந்து அபி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படினாங்களா. அபிமா வீட்டுக்கு. சோ வந்துட்டு அந்த vlog தான். இப்போ அம்மாக்கு நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த தெம்ப கடகடன்னு எங்க அழகணும். ஏதோ குமிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. சிரிப்பா பாத்தீங்களா அவங்க பொண்ணை போய் பார்க்க கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னோட தங்க பிள்ளை ஸ்டீமா பார்க்க போறேன். அத பாப்பா ஸ்டீ பாப்பா பேருக்கு தங்க பிள்ளை அவருக்கு. ஸோ வந்துட்டு அந்த vlog தான் பார்க்க போறீங்க. சர்ப்ரைஸ்னா அபிக்கு யாருக்குமே தெரியாது. இருந்தாவது முன்னாடிலாம் உங்களுக்கு என்னைக்காச்சும் வருவோம் அப்படின்னு தெரியும். இப்போ வந்துட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த vlog தான் பார்க்க போறீங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலி நம்ம வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே ஆப்போசிட் ரோடு அதெல்லாம் நம்ம வீட்டிலே பேசிட்டோம்டா. ஐஎம் தச்சுவலாம். இப்போ ரோடை கிராஸ் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க. அப்படின்னு அவங்க வந்துட்டு ஸ்லோவாக வர்ற பஸ்ஸில் தான் ஏறி வந்தோம். சரி தூங்குற பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இப்போ எதுக்காக நான் இப்போ வந்தோம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடு, நான் வந்து கிச்சு அழைச்சிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் வந்து அம்மா பெரியம்மா வீட்டிலேருந்து எட்டி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம். ஸோ கார்லலாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் கிச்சு அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஆன்ட்டிக்கு ரொம்ப முட்டி வலி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்களுக்குமே வந்து வாரத்தில் 2 நாள் என்னமோ வேலூர் போயிட்டு வரணும். ஸோ வந்து அங்கேயுமே கார் தேவைப்பட்டுச்சு. கிச்சு வந்து அவங்களையுமே பார்க்கணும். ஸோ 2 இடத்துலையுமே அவனால் வந்துடுறது கஷ்டமாக இருந்துச்சா. அப்போ நான் ஒன்று சொன்னேன், சரி ஓகேடா நீ அங்கே பார்த்துக்கோ ஆன்ட்டியை, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு அம்மாவை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்கிட்ட பேசும்போது கூட சொன்னால், இது இந்நேரம் நமக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா, நமக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தால் அம்மாவை காரில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அவளுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது தான் நான் ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுவேன். டக்குன்னு அப்படி சொல்லிட்டா. அவளுக்கு என்னன்னாக்கா அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. இப்போ அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, அதனால வந்துட்டு அம்மா கூடயே இருக்கணும். நான் அம்மா கூட வந்து ஒரு 10 நாளாவது நான் அங்கே இருக்கிறேன் அப்படிலாம் பேசிகிட்டே இருந்தா. ஸோ இப்போ இந்த டயத்தில் அம்மாவை பார்த்தா அவளுக்கு இன்னுமே ரொம்ப இருக்கும். என்னோட அவளுக்கு வந்துட்டு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்குமே அபியை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இப்போ அவங்க பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு லாஸ்ட்டாக வந்து மேரேஜ் டயத்தில் வந்துட்டு போனால், அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சா அவளால் வர முடியல. அவள் 2-3 வாட்டி பேசும்போதுமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. இவளுக்கு அவள் வந்துட்டு இப்போ பேசும்போது அவளுக்கு இது நைட் டைமாக இருக்கும் ரொம்ப. இப்போ காலைல போய் எழுப்பினாலுமே என்ன சைக்கோ அப்படிதான் கேட்கும் அது. அவள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பா. அவளை யாரும் எழுப்பவே மாட்டாங்க. இப்போ சவுண்டாக வேறு இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஸ்லோ மிஷனில் போயிட்டு இருந்தவங்க அபி வீடு பக்கத்தில் ஒன்று பட்டுன்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். என்ன ஸ்பீடா தச்சு கேட்குறான் கரெக்டாக. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஸ்லோவாக நடக்கிற, இந்த அபியம்மா வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு அம்மா ஒன்று என் பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நாங்களாம் உன் பொண்ணு இல்லையான்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏய் பார்த்து இந்த கிச்சு நிம்மியும் இருக்காங்களா இல்லை கிரவுண்டுக்கு விளையாட போயிட்டாங்களானோ தெரியல. சாட்டர்டே சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாட ஓடிடுறானுங்க அவனுங்க. எப்படியும் கதவை பூட்டிட்டு தூங்கிட்டு தான் இருக்குங்க. நம்ம தான் போய் எழுப்பி விடணும். மணி 8 ஆயிடுச்சா, இல்லை 7:58. கதவு திறந்துருக்கா. அப்போ யாரோ வீட்டில் எழுந்திரிச்சிருக்குறாங்க. கதவு திறந்து கடற்கரை நம்மளே போய் டீயை போட்டு குடிச்சிட்டு படுத்து தூங்கிடும். நம்மளோட பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மாடியில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த கதவு திறந்துருந்துச்சா நாங்கள் படுக்குள்ளே வந்துடுவோம். சரி படுத்து தூங்கிட்டு ஒரு 10 மணியாக எழுந்திரிச்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். ஆக படுத்து தூங்கிடுவோம். இந்த ரூமில் ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமில் கிச்சும் அபி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம். மாடியில் அங்கிளும் நிம்மியும் இருக்கிறாங்க. அக்கி எல்லாம் மாடியில் இருக்காங்க. எப்போ வராங்களோ அப்போ நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஆனால் சர்ப்ரைஸ்க்கே பலத்த கேவலம்ப்பா. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
பழத்த அசிங்கம். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். இப்படி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களே. எனக்கு வேறு யாராவது தூங்கினா அவங்கள எழுப்பியே விட்டாகணும். தூங்குறவங்கள பார்த்துட்டே இருக்க மாட்டேன். நான் தூங்கும்போது யாரும் எழுப்பக்கூடாது. ஆனால் யாராவது தூங்கிட்டு தான் நான் போய் அவங்கள நோண்டிக்கிட்டே இருப்பேடா. இப்போ யாரை போய் நோண்டி எழுப்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுங்க கதவு சாத்தி வச்சுருக்குதுங்க. இதுங்க ஆன்ட்டி வந்துட்டு கதவு திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்ரீ பாப்பா தூங்கிட்டு இருக்கனால எழுப்பினாக்கா அழுவா. அதனால என்னான்னு யோசிச்சிட்ருக்கிறேன். பார்ப்போம். சரி, வந்தது தான் வந்துட்டோம். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவோம். அவங்க வர்ற வரையும் ஆன்ட்டி எந்திரிச்சா டீ போட்டு தருவாங்க. நல்லா சூப்பரான டீ. ஆன்ட்டி போய் ஆன்ட்டியே டீ போட்டு தரீங்களான்னு கேட்டாங்க. ஒரு அப்பு விட்ருவாங்க. ஆன்ட்டி எழுப்பி டீ போட்டு தரீங்களான்னு கேட்குவா. டீ பாப்பா தூங்குறா, இல்லைன்னா நான் போய் எழுப்பிடுவேன். ஆன்ட்டி அடித்து போட்டுருவாங்க. டீ பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அவள் அழுவ ஆரம்பித்தா அவ்வளோதான், அவளே எந்திரிச்சு வரணும். போகிற போக்க பார்த்தா நானே டீ போட்டு குடிச்சிட்டு நானே படுத்து தூங்கிடுவோம் போல். யாரோ வர்ற சவுண்டு கேட்குது, பார்ப்போம். நான் சொல்லலை, இதுக்கு சர்ப்ரைஸே ஆகாது பைத்தியோடு. ஏன்ட பயந்து போயிட்டாளா? ஐயோ, அடிச்சு என்ன தூக்கி போட்டுருவாளே. ஏ, அவ பயந்து போயிட்டாடா. ஆன்ட்டி என்னடா அவளை போட்டு போத்திக்கிட்டான். இல்லையா, அவனும் ஷாக் ஆயிட்டான் உள்ள வந்தோடனே. அங்கிள் வரல. அக்கி வந்து 10 நிமிஷமா கழிச்சினே இருந்தா. அக்கி சொல்லிடுச்சா 10 நிமிஷம் கழிச்சினே இருந்தா. நான் தூங்கி இன்னும் அவனுக்கு தெரியல நான் யாருன்னு. தூக்கத்துல அப்படியே தூக்கி மடியில போட்டோன்னே அவன் உடனே அப்படியே படுத்திருக்கான். இப்ப அழுவலாமா திட்டலாமா? அவன் மூஞ்சி காட்டலாமா? அவன் வந்துட்டு இப்ப அழுவலாமா இல்ல என்ன பண்ணலாம், இல்ல அசிங்கமா ஏதாவது கேட்கலாமாங்கிற மாதிரியா அவன் மூஞ்சி வச்சிருக்கான். பாருங்களேன் எப்படி பாத்துட்டு இருக்கான்னு. அவனுக்கு தெரியல இன்னும். ஆன்ட்டி சர்ப்ரைஸ் ஆடிங்களா? என்னது? எனக்கே தெரியாது எப்போ வச்சுனாங்க. ஸ்டீமா தூங்கிட்டு இருக்கிறா. அவளை எழுப்புனாக்கா நான் அதான் அவளை எழுப்பல. அதனாலதான் ஃபர்ஸ்ட்லாம் வந்தேன்னா அவளை போட்டு நசுக்கி எடுத்துருவேன். அப்பெல்லாம் அவளுக்கு தெரியாத வயசு. இப்போ நான் எழுப்பிட்டேன்னா அவள் இன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பா. அது இல்லாமல் என்கிட்ட வரவே மாட்டா. அதனால அவளே எந்திரிச்சு வந்தாதான் அவள் செட் ஆகும். அங்கிள் எங்க? அங்கிள் தூங்கிட்டு இருக்க போது எழுப்பி அங்கிள் சர்ப்ரைஸ். எப்படி சர்ப்ரைஸ் ஆனீங்களா? எனக்கு சர்ப்ரைஸ்ன்றதை விட பயந்து போயிட்டேன். நான் தான் சொல்றேன், அக்கி கடிச்சிட்டான். எனக்கு ஆன்ட்டி கத்துற மாதிரி நிம்மி கத்துற மாதிரி சேர்ந்து அக்கி வேற கழிச்சிட்டே இருந்தால. அவன் வந்தோடனே அவனு நான் இங்க இருந்து எழுந்த ஸ்பீட பாக்கணுமே. தவ 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 எல்லாத்தையும் திறந்துட்டு அவக்கிட்டு தர அப்பா முன்னாடி உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு காலகாத்தாலேயே நல்லா எட்டுடா ஏன்னா சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்ல அந்த என்ன பஸ், பிரைவேட் பஸ், அதுல ஏறி லேட்டா வரணும்ட்டு அதுல வந்தேன். எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? அப்போ நைட்டு 12 மணிக்கு ஏறணும். இன்னும் ஒரு 3 நாள் அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா திங்கக்கிழமை நாங்களே வந்திருப்போம். நாங்க சேலத்து நாகப்பட்டினம் கிளம்புவோம். சரி, அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போயிடலாம்.
நீ வேற அம்மாவை எப்படியும் ஃபீல் பண்ண அம்மாவை பார்த்தே ஆகணும்ட்டு. இல்லைன்னா இப்போ வந்திருப்பேன். அதனால தான் அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரையும் இருப்போம் அப்படின்னாங்க. செவ்வாய்க்கிழமை வரையுமா இருப்பேன்னாங்க இந்த அம்மா. அப்போ ஊர் எங்கேயாவது ஊர் கூட்டதே கிளம்ப மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வரையும் இருப்பேன்னாங்க. திங்கக்கிழமை போயிடலாம், அதுக்கப்புறம் அம்மாவை இருக்க வச்சுக்கலாம், இல்லை கூட்டு வந்துடலாம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அம்மா இல்லை கல் இல்லைன்னு சரி கூட்டு கல் இல்லைண்ணா அந்த வீடியோ இன்னைக்கு கல்லுங்கிற வீடியோ நடக்குச்சோ. எனக்கு கண்ணி எரியுது. சரி தூங்க எல்லாரும் ஜாலியா. அங்க பாரு அங்கங்க நான் வந்து கொண்டாடிட்டு வந்திருக்கிறது பாரு. நான் வந்து என்னடா அதெல்லாம் நான் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சரி நம்மளே டீ போட்டு குடிச்சிருவோம். இவங்க எப்படி டீ போட்டு தர மாட்டாங்க.